வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வரலாமாங்க. பாண்டியன் குடும்பம் ஸ்டேஷனுக்கு போய் நகையெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வந்த கதையை வீட்டில் சொல்ல அதை கேட்குற பழனி இங்கே வந்து சொல்கிறாரு. அவர் சொல்லி முடிக்க ஆ அப்படின்னு மாறி வடிவு பாட்டி 3 பேரும் திறந்து வாய் மூடாம அதிர்ந்து போய் உட்கார்ந்துருக்காங்க. டேய் பழனி, அப்போ அந்த குடும்பம் எந்த விஷயத்துல தாண்டா உண்மையை சொல்லுது அப்படின்னு அவங்க அதிர்ச்சி விலகாம கேட்க தெரியலையாத்தா அப்படிங்கிறாரு பழனி. ஐயோ ஏன்பா, அந்த பொண்ணு பேரு உண்மையிலேயே தங்கமயில் தானா அப்படின்னு பாட்டி கேட்க பழனிய இப்ப திருத்தருன்னு முழிக்கிறாரு. இல்ல அவ கூடயே சுத்திக்கிட்டு இருப்பாங்களே பெருச்சாலிங்க மாதிரி 2, அவங்க உண்மையிலேயே அவங்களுக்கு 2 பேருக்கும் அப்பனா ஆத்தா தானா இல்ல அதுல வேற ஏதாவது அப்படின்னு பாட்டி எல்லாத்துலயும் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. அத்தை இல்லாம கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க மாறி. ஐயோ ஐயோ ஐயோன்னு நெஞ்சில கைய வச்சுக்கிறாங்க பாட்டி. கோமதி வீட்டுல நகை நட்டெல்லாம் இம்புட்டு தான் போடணும்னு கராரா கூட கேட்டிருக்க மாட்டாங்களே, அப்புறம் எதுக்கு ஏமாத்துனாங்களான்னு வடிவு கேக்குறாங்க. அதத்தான் அக்காவும் மச்சான்னு கேட்டாங்க, அந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லையே அப்படின்னு பழனி சொல்ல பொண்ணு வாழ்க்கை தான் போயிடுச்சு, கிடைக்கிற வரைக்குமாச்சும் கிடைக்கட்டும்னு, எப்படியோ 80 பவுன் நகையாவது கிடைக்கட்டும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, அப்படிதான் நினைக்கிறேங்கிறாங்க பாட்டி. ஆமா அத்தா, அப்படியே தான் இருக்குங்கிற மாதிரி பழனியும் தலையாட்டுறாரு. சே எம்புட்டு கேவலமான ஆளுங்களா இருக்காங்க அப்படின்னு பாட்டி சொல்ல ஆமா ஆமான்னு தலையை மட்டும் ஆட்டிக்கிட்டே இருக்காரு பழனி. ஐயோ டேய், இந்த பாரு, எந்த காலத்திலையும் கோமதி அந்த குடும்பத்தை வீட்டுல சேர்த்தவே கூடாதுடா அப்படின்னு பாட்டி சொல்ல அதெல்லாம் மச்சானே ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாராம், தங்கமயில இந்த வீட்டுல சேர்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அப்படின்னு பழனி சொல்ல சரின்னு தலையாட்டிக்கிறாங்க பாட்டி. சரி அதெல்லாம் இருக்கட்டும், சரவணன் எப்படிடா இருக்கான் அப்படின்னு பாட்டி கேட்க எங்க ஆத்தா நல்ல வேலை, ஏற்கனவே மீனாவுக்கு ராஜிக்கு இந்த உண்மை தெரிய போய் தலைக்கு வந்தது தலை பாகையோட போச்சு அப்படின்னு பழனி சொல்ல அவளுக்கு 2 பேரும் என்ன ரொம்ப நல்லவளுங்களாமா அப்படின்னு மாறி ஏதோ சொல்ல வர எல்லாரும் அவங்களையே பாக்குறாங்க. நகை விஷயம் தெரிஞ்ச வந்த அன்னைக்கே வீட்டுக்கு சொல்லியிருக்க வேண்டாமா அப்படின்னு மாறி கேட்க நீங்க சொல்றதும் சரிதானே, கேட்டதுக்கு மயில பாக்குறதுக்கு பாவமா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்றாரு பழனி. என்ன பாவம், அந்த மூஞ்சிய பார்த்தா பாவம் பாக்குற மாதிரியா இருக்கு, பாம்புக்கெல்லாம் பாவம் பார்க்கலன்னு யார் எழுதா, இப்பெல்லாம் யாரையுமே நம்ப முடியல பழனி, என்னமோ பாவம் கோமதிக்கு ஏன் தான் இப்படிலாம் வந்து விடியுதோ தெரியல, என்னத்த சொல்றது அப்படின்னு அழுத்துக்கிட்டு அங்கிருந்து எழுந்து ரூமுக்கு போறாங்க பாட்டி. சினிமாவில் தான் இந்த மாதிரி நடந்ததெல்லாம் நான் பார்த்துருக்கேன், கடைசியில நம்ம குடும்பத்திலேயே இந்த மாதிரி எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு, என்னத்த சொல்ல அப்படின்னு வடிவும் ஆத்தாத்து போறாங்க. சரி அண்ணி, அண்ணனுங்க எங்கங்கிறாரு பழனி. அவங்க இன்னும் மில்லுல இருந்து வரல தம்பி அப்படின்னு வடிவு சொல்ல ஓ அப்படியா அண்ணி, ராஜி அவங்க அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் ஆளுக்கு ஒரு லெட்டர் கொடுத்தால, அதை அவங்க படிச்சாங்களா, படிச்சுட்டு ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு பழனி கேட்க வடிவு ஒரு மாதிரியா பார்த்துட்டு அதை ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்ல அப்படின்னு ஆர்வமா பார்க்குறாரு. உங்க பெரிய அண்ணன் தனக்கு தோணும் போதெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு அப்படின்னு வடிவு சொல்லி முடிக்க சின்ன அண்ணன் மட்டும் என்னவா, அவரு கல்லும் மனசுக்குள்ளேயும் அம்புட்டு ஈரம் இருக்குன்னு எனக்கே இப்பதான் தெரிஞ்சது அப்படின்னு மாறி சொல்ல ஒரு மாதிரி கனிவா சிரிக்கிறாங்க வடிவும் பழனியும். கோர்ட்டு ஸ்டேஷன்னு அங்கெல்லாம் அவங்க 2 பேரும் வருவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல நீ அப்படின்னு பழனி சொல்ல நாங்களும் தான் நினைக்கல அப்படின்னு வடிவு சொல்ல கோமதி பக்கத்துல நிக்கலனாலும் பரவாயில்ல, அந்த ஏமாத்துக்கார குடும்பத்தோடு சேர்ந்து இன்னும் பிரச்சனை பண்ணாம இருக்கணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்ல தெரியுமா அப்படின்னு மாறி கேட்க கரெக்ட் தான் நீன்ற மாதிரி பாக்குறாரு பழனி. குடும்பச்சாமி இல்ல, குலசாமி இல்ல, எந்த சாமி கண்ணை திறந்ததுன்னு தெரியல, எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படின்னு நிம்மதியோட கையெடுத்து கும்பிட்டு சொல்றாங்க மாறி. அப்படியே 2 குடும்பமும் ஒன்னு சேர்ந்துருச்சுன்னா நல்லா இருக்கும்ல நீ அப்படின்னு பழனி கேட்க ஒன்னு சேரணும்னு அத்தை ஆசைப்படுறாங்க, சேர்ந்தா சந்தோஷம்தான் அப்படிங்கிற வடிவு. அப்படியே சேரலனாலும் முகத்தை திருப்பிட்டு போகாம இருந்தா சரிதான் தம்பி அப்படின்னு லைட்டா அழுகையோட முடிக்கிறாங்க. மாறி வடிவ பாவமா பார்க்க ராஜு கிட்ட நானும் கோமதி கிட்ட அத்தையும் நல்லா இருக்கியான்னாவது கேட்க முடியும்ல அப்படின்ற வடிவு வழியிற கண்ணீரை தொடச்சுக்கிறாங்க. அண்ணி அப்படின்னு பழனி கூப்பிட்டு இருக்க அக்கா இப்ப நீங்க எதுக்கு கண்ணை கசக்குறீங்க அப்படின்னு மாறி கேட்க அம்புட்டு வேதனை இருக்கு மாறி மனசுக்குள்ள. பெத்த பொண்ணு எதிர்த்த வீட்டுலதான் இருக்கா, பார்க்க வேண்டான்னு நினைச்சா கூட பாக்குற தூரத்துலதான் இருக்கா, ஆனா அவகிட்ட பேச முடியாம இருக்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய சித்திரவதை தெரியுமா, நானாவது பரவாயில்ல கொஞ்ச நாளாதான் இந்த சித்திரவதையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அத்தை எல்லாம் வருஷக்கணக்கா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க,
கெட்டதுலயும் ஒரு நல்லதுங்கிற மாதிரி இப்ப நடந்த பிரச்சனையால அதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு வடிவு அழுகையும் எதிர்பார்ப்புமா கேட்க மாறி லைட்டா தலையாடுறாங்க. நல்லதே நடக்கும்னு நம்புவான் நீ? கண்டிப்பா நடக்குங்கிறாரு பழனி. பார்க்கலாம், எல்லாத்துக்கும் காலம்தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரையும் பார்த்து வைக்கிறாங்க வடிவு. அண்ணி இந்தாங்க அப்படின்னு மீனா ஒரு டம்ளரை நீட்ட அப்படின்னு வாங்கிக்கிறாங்க குழலி. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்ததுல இருந்து யாரும் எதுவும் சாப்பிடலையான குழலி கேட்க, இல்ல நீ எதுவும் சாப்பிடலங்கிறாங்க மீனா. நீயும் கேட்கலையா அப்படின்னு மீனா கிட்ட திருப்புறாங்க பந்த. இல்ல கேட்டோம், ஆனா யாரும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ராஜி சொல்ல, சமைச்சிங்களா இல்லையான்னு கேக்குறாங்க குழலி. ராஜி இல்லைன்னு தலையாட்டி வச்சிடுறாங்க. டேய் செந்தில், நீ போய் எல்லாருக்கும் கடையில போய் சாப்பாடு வாங்கிட்டு வாடா அப்படின்னு குழலி சொல்ல, அப்படின்னு எழுந்திருக்கிறாரு அவரு. ஏய் இருடா, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை, உட்காருங்கிறாங்க கோமதி. ஏன் மறுபடியும் ஆஸ்பத்திரியில போய் படுக்கணுமா? மா நீ சாப்பிடலன்னா உன் பிள்ளைங்க யாரும் சாப்பிட மாட்டாங்கம்மா, எல்லாரும் பட்னி தான் கிடப்பாங்க அப்படின்னு அம்மா கிட்ட மூஞ்ச காமிக்கிற குழலி. டேய் நீ போய் வாங்கிட்டு வாடா, கதிரு நீயும் கூட போ அப்படின்னு சொல்ல தலையாடுறாரு கதிரும். அண்ணே வானே போவோம் அப்படின்னு கதிர் கூப்பிட செந்திலும் எழுந்து போறாரு. அப்பா அவங்கள சும்மா விடக்கூடாதுப்பா, நாமளும் போலீஸ்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், ஒரு நாளாவது மொத்த குடும்பத்தையும் தூக்கி உள்ளர வைக்கணும்ப்பா அப்படின்னு குழலி சொல்ல எல்லாரும் குழலிய பாத்துக்கிட்டு இருக்க பாண்டியன் கண்ணு மட்டும் நிமித்தி பாக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்பா என்னப்பா எதுக்கு எடுத்தாலும் வேணான்னு சொன்ன என்னப்பா அர்த்தம் அப்படின்னு குழலி கேட்க, அட ஏமா அந்த குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியாதா? அவங்கள நியாயப்படுத்துறதுக்காக அந்த குடும்பம் எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. நீ சொல்ற மாதிரி நாம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க பதிலுக்கு நம்ம மேல ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து வாழ்க்கை முழுக்க போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு அலைய சொல்றியா? அட ஏமா துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது மாதிரி விலகி போறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஏன்பா தப்பு பண்ண அவங்களே அவ்வளவு தைரியமா இருக்கும்போது நாம எந்த தப்பும் பண்ணலையேப்பா, நாம ஏன்பா தைரியம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு குழலி கேட்க, அது என்னமோ வாஸ்தவம் தான், ஆனா யாரு தைரியசாலி யாரு பெரிய ஆள்னு காட்ட இங்க ஒண்ணு போட்டி நடக்கலையே, சொன்னா கேளுமா, அதெல்லாம் விட்டு தொலைகிறது தான் நல்லது அப்படின்னு வெறுப்போட முகத்தை திருப்பிக்கிறாரு பாண்டியன். சோ சாமி முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி குழலி பெருமூச்சு விட்டுட்டு இருக்க கோமதி அப்படின்னு பாண்டியன் கூப்பிடுறாரு. கோமதி அப்படின்னு நிமிந்து பார்க்க இங்க வான்னு ஜாட காட்டுறாரு. பாண்டியன் எழுந்து நிக்க பக்கத்துல உட்கார்ந்துருக்க சரவணன்னு எழுந்து நிக்கிறாரு. இந்த குடும்பத்துல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னாலும் உங்ககிட்ட கலந்து பேசிதான் முடிவெடுப்பேன், இப்போ உன்னை கேட்காமலே ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, என்ன முடிவுங்கன்னு கேக்குறாங்க கோமதி. சரவணா அப்படின்னு கூப்பிட அப்பாங்கிறாரு. உனக்கும் நான் எடுத்திருக்க முடிவுல எந்த மாற்று கருத்தும் இருக்காதுன்னு நம்புறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்பா நீங்க சொல்லி நான் எதப்பா மறுத்து பேசியிருக்கேன், எதை மறுத்து பண்ணியிருக்கேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்ப்பா அப்படின்னு கண்ணை மூடிட்டு வாக்குறுதி கொடுக்கறாரு சரவணன். ஆனா நீங்க மயிலோட சேர்ந்து வாழணும் மட்டும் சொல்லாம இருந்தா போதும்பா அப்படின்னு சரவணன் சொல்ல பாண்டியன் அதிர்ச்சியோட பாக்குறாரு. டேய் அப்படி ஒரு முடிவை உங்க அப்பா எடுத்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன்டா அப்படின்னு கோமதி சொல்ல பாண்டியனோட பார்வை கோமதி முகத்துக்கு தாவுது. அவ கூட நீ வாழ்ந்ததும் போதும் சீரழிஞ்சதும் போதும் அப்படின்னு கோமதி சொல்ல, கோமதி கொஞ்சம் இருங்கிறாரு பாண்டியன். நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல கோமதி கொஞ்சம் பயத்தோட பாக்குறாங்க. சரவணனும் கொஞ்சம் பயமா பதட்டமா அப்பா முகத்தை பாக்குறாரு. எல்லாருமே ஒரு திகிலோட என்ன முடிவு எடுத்திருக்காரு, என்ன சொல்ல போறாருன்னு ஒரு படபடப்போட பாத்துட்டு இருக்காங்க. மயிலோட படிப்பு விஷயம், வேலை விஷயம், வயசு விஷயம், எல்லா விஷயமும் எனக்கு தெரிய வந்தப்போ எனக்கு அவ்வளவு கோபம் வந்துச்சு. மொத்த குடும்பமும் சேர்ந்து நம்மளை இப்படி ஏமாத்தி இருக்காங்கல்ல, அந்த கோபத்துலதான் அந்த புள்ளைய நான் வீட்டை விட்டு வெளியே போக சொன்னேன். அப்ப கூட அந்த புள்ளைய வெளியே போக சொன்னேனே தவிர ஒரு தீர்க்கமான முடிவை அந்த புள்ள விஷயத்துல நான் எடுக்கல. அது இல்லாம சரவணே அந்த புள்ளைக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறேன்னு சொன்னப்ப கூட உனக்கு துணையா அப்பா நிப்பேன்னு சொன்னேனே தவிர அப்ப கூட வக்கீல் நோட்டீஸ் எல்லாம் அனுப்புறானே, அது இப்ப தேவையானதா ஒரு கேள்வி என் மனசுல வந்தது அப்படின்னு பாண்டியன் சொல்ல கொஞ்சம் திகிலோட பாக்குறாரு சரவணன். அப்புறம் எந்த விஷயத்துல என்ன முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு எடுக்கிறதா நல்லதுன்னு நினைச்சேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துருச்சு இல்ல, பாவம் ஒரு பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கை நம்மளாலேயோ நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களாலேயோ அந்த பிள்ளையோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான், அந்த காரணத்தினாலதான்
அந்த புள்ளைய பத்தி நான் இவ்வளவு யோசிச்சேன். ஆனா இப்ப இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நான் ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கலன்னா அது சரி வராது கோமதி அப்படின்னு பாண்டியன் சொல்ல, என்னதான் சொல்ல போறாரு, இவ்வளவு விஷயங்களை சொல்றாரு அப்படின்ற யோசனையும் படபடப்புமா பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் கேட்டுக்கங்க, இனிமே நம்ம குடும்பத்துக்கும் மயிலு குடும்பத்துக்கும் எந்த ஒட்டு உறவும் கிடையாது அப்படின்னு பாண்டியன் முடிச்சிட மூச்சை புடிச்சிட்டு நின்னுட்டு இருந்த குழலி அப்பாடான்னு ஒரு பெருமூச்சு விடுறாங்க. பதட்டமும் பயமுமா நின்னுட்டு இருந்த சரவணன் முகமும் கொஞ்சமா விரியுது. மீனாவும் ராஜையும் திக்குன்னு பார்த்தாலும் மத்த எல்லாரும் ஒரு சின்ன ரிலீஃபோட பாக்குறாங்க. இனிமே நம்ம வீட்லயோ சரவணன் வாழ்க்கையிலயோ மயிலு கிடையாது அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ரொம்ப கரெக்டுப்பான்னு பாக்குறாங்க குழலி. அந்த குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் இருந்த எல்லா விஷயமும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்பா இதோட விட்டு தொலைஞ்சு போனா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு குழலியோட ரியாக்ஷன். என்ன ராஜி இது, மாமா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி மீனா பாக்க, ஆமாக்கா நீ மயிலக்கா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ராஜியும் பாக்குறாங்க. அப்புறம் கோமதி, அந்த புள்ளையோட பொருள் நம்ம வீட்டுல என்னென்ன இருக்குதோ அந்த பொருள்ல ஒண்ணு விடாம மொத்தமா அந்த புள்ள வீட்டுக்கு அனுப்பி வச்சுடு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரிங்க அப்படின்னு கொஞ்சம் நிம்மதியோட பாக்குறாங்க கோமதி. அப்பா அதான்ப்பா சரியான முடிவு, நான் வேணா அப்படியே கொண்டு போய் கொடுத்துட்டு 4 கேள்வி கேட்டுட்டு வந்துடவா அப்படின்னு எங்க தன்னோட பங்கு குறையா இருக்கும்னு குதிச்சிட்டு இருக்காங்க குழலி. ஏய் அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா, அவங்க தயவே வேணாம், அவங்க ஒட்டு உறவே வேணான்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட நமக்கு என்ன பேச்சுவார்த்தை வேண்டி கிடக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரிப்பா அப்படின்னு அரமனசா தலையாட்டிக்கிறாங்க குழலி. இதோ பாரு கோமதி, அந்த பொண்ணு தங்கமயில் சம்பந்தப்பட்ட எந்த பொருளும் நம்ம வீட்டுல இருக்கவே கூடாது, நாளைக்குள்ள எல்லா விஷயத்தையும் முடிச்சு விட்டுடணும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரின்னு தலையாடுறாங்க கோமதி. பொருள் எல்லாம் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு வண்டியை ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ரொம்ப வேகமா சரின்னு தலையாடுறாரு சரவணன். சொல்லி முடிச்சுட்டு சரவணனோட தோல்ல கைய வச்சு, சரவணா அப்பாவை மன்னிச்சிடுறாங்கிறாரு பாண்டியன். அப்பா என்னப்பா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க, அப்படிலாம் நீங்க எதுவும் பண்ணலப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல, உன்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு அவசரப்படுத்தினது நான் தானே சரவணா, என் புள்ள உன் கல்யாண வாழ்க்கையை முடிச்சு விடுறதும் இன்னைக்கு நான் தான்டா, என்ன மன்னிச்சிடுறான்னு அவரு அழுதுட்டு நிக்க, அப்பா அப்படின்னு சரவணன் பதட்டமா பார்த்துட்டு இருக்க, எனக்கு வேற வழி தெரியலடா அப்படின்னு அழுகையோட பாக்குறாரு பாண்டியன். அப்பா அப்பா அப்படின்னு தவிப்பா சரவணன் பார்க்க, இதை பாக்குற கோமதி கண்கள்ல இருந்து கண்ணீர் கடகடன்னு வழியுது. பாண்டியன் சரவணனோட கன்னத்துல கைய வச்சு அப்பாவை மன்னிச்சிடுறான்னு மறுபடியும் சொல்ல, இதுக்கெல்லாம் காரணம் அந்த கேடுகட்ட குடும்பம், அதை ஒண்ணும் பண்ண முடியலையே அப்படின்னு கோவத்தோட பார்த்துட்டு இருக்காங்க குழலி. அப்பா அப்பா அப்படின்னு சரவணன் தவிப்பா கூப்பிட்டு இருக்க, அவரோட கன்னத்துல லைட்டா தட்டி கொடுத்துட்டு அவரோட முகத்தை பார்க்க முடியாம போயிடுறாரு பாண்டியன். அவர் அங்கிருந்து போனதும், டேய் இந்த டைவர்ஸ் முடிவுல இருந்து மட்டும் மாறிடாதுடா, அவ உனக்கு வேண்டவே வேண்டாம், அக்காவே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு குழலி சொல்ல, பையன் இப்படி இருக்கானே பட்டமரமா போயிட்டானேன்னு ஏக்கமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க கோமதி. ஐயோ கல்யாணமா அப்படின்னு அலற சரவணன் அதை வெளியே சொல்லாம அப்படியே பயந்து போய் நிக்கிறாரு. மீனாவும் ராஜியும் கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்க, ராஜி அந்த மேடையை தொடச்சிக்கிட்டு, அக்கா நைட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பிடுவீங்களான்னு கேக்குறாங்க. அவங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு மீனா சொல்ல, குவார்டர்ஸுக்கு போனாலும் மாசத்துல பாதி நாள் இங்கேதான் இருக்கீங்க, பேசாம மாமாவை கன்வின்ஸ் பண்ணி இங்கேயே கூட்டிட்டு வந்துருங்களேன் அப்படின்னு ராஜி சொல்ல, அவரை கன்வின்ஸ் பண்ற திறமை இருந்தா நான் ஏன் தனியா போயிருக்க போறேன் அப்படிங்கிறாங்க மீனா. அப்போ கோமதி உள்ளர வர்றாங்க. அத்தை ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு ராஜி கேட்க, கொஞ்சம் சுடுதண்ணி போடணுங்கிறாங்க. கொடுங்க நான் வைக்கிறேன் அப்படின்னு பாத்திரத்தை வாங்கி அடுப்புல வைக்கிறாங்க ராஜி. மீனா கோமதியவே பார்த்துட்டு இருக்க, ஏமா நீ அவகிட்ட சொல்லியாச்சான்னு கேக்குறாங்க கோமதி. எவகிட்ட என்ன சொல்லியாச்சா அப்படின்னு மீனா குழப்பமா கேட்க, அதான் உன் ஆசை அக்கா மயில் கிட்ட உன் சாமா செட்டெல்லாம் கொடுத்து விடுறோன்னு சொல்லிட்டியா அப்படின்னு கோமதி கேட்க, உதட்ட ஒரு தடவை அழுத்தி கடிச்சிக்கிற மீனா. நான் ஏன் அத்தை அதெல்லாம் சொல்ல போறேன்னு கேக்குறாங்க. இந்த வீட்டுக்கு அவ வேணான்னு ஆனதுக்கு அப்புறமும் நீ தானம்மா அவ வீட்டுக்கு போன, சொல்லு அவகிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு கோமதி கேட்க, இல்ல நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்லல அப்படின்னு மீனா வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பாருமா, இங்க என்ன நடந்தாலும் அவகிட்ட மூச்சு விடக்கூடாது புரியுதா அப்படின்னு கோமதி சொல்ல, சரிங்க அத்தை அப்படின்னு மீனா சங்கடமா நிமிந்து பார்த்து சொல்ல, நம்ம கிட்ட வந்தவங்க நல்லபடியா நடந்துகிட்டா நாமளும் நல்லபடியா நடந்துக்கலாம், கெட்டவங்க கிட்ட நல்லவங்களா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லம்மா அப்படின்னு கோமதி சொல்ல, சங்கடத்தோட பார்த்துட்டு இருக்காங்க மீனா. புரியுது அத்தை அப்படின்னு ராஜி சொல்ல, உனக்கு புரியும், இவதான் உலக மகா நல்லவ, இவளுக்கு தான் எதுவுமே புரியாது அப்படின்னு கோமதி நக்கலா சொல்லிட்டு இருக்காங்க. அத்தை எனக்கும் புரியுது அப்படின்னு மீனா சொல்ல, சரி சுடுதண்ணி வச்சு எடுத்துட்டு வா
அப்படின்னு கோமதி சொல்ல சரிங்க தானே ராஜு தலையாட்ட கோமதி அங்கிருந்து போயிடுறாங்க. மீனா வருத்தமும் சங்கடமா நின்னுட்டு இருக்க. அக்கா அத்தை கோவத்துல எல்லாம் பேசல, ஒரு வருத்தத்துல தான் பேசுறாங்க. அவங்க பேசுறத நீங்க பெருசா நினைக்காதீங்க அப்படிங்கிறாங்க ராஜி. நாம நகை விஷயத்தை மறைச்சதுக்கு ஒரு பெரிய பூகம்பமே நடக்கும்னு நினைச்சேன். அவங்க இத்தோட விட்டதே சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல ஆமாக்கான்னு தலையாட்டுறாங்க ராஜியும். அடுத்து டொங்கின்னு செந்தில் வந்து நிக்க என்னங்க ஏதாவது வேணுமான்னு கேக்குறாங்க மீனா. இல்ல ஒண்ணு அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க புரிஞ்சுக்கிற ராஜி அக்கா சுடுதண்ணி ரெடியானது அத்தைக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுறீங்களா? சரி நான் வரேன்னு சொல்லிட்டு ராஜி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. மீனா ஸ்டவ் பத்த வைக்க குனிய ஏய் அவங்க போன் ஏதாவது பண்ணாங்களா உனக்கு அப்படின்னு செந்தில் கேக்குறாரு. எவங்க அப்படின்னு மீனா கேட்க அதான் தங்கமயிலு அப்படின்னு செந்தில் கேட்க அவங்க ஏன் எனக்கு ஃபோன் பண்ண போறாங்க அப்படின்னு மீனா அவரை முறைப்பா பார்த்துட்டு கேட்குறாங்க. நீங்க தான் தோஸ்துங்களாச்சே, இங்க என்ன நடக்குதுன்னு கேட்கறதுக்காக அவங்க ஃபோன் பண்ணாங்களா இல்ல நீயே உங்களுக்கு ஃபோன் பண்ணியா அப்படின்னு செந்தில் கேட்க மீனாவுக்கு ஏகத்துக்கு டென்ஷன் ஆயிடுது. அத்தையும் இதையே தான் கேட்டாங்க. என்னை பார்த்தா உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுது? நான் உங்ககிட்ட பேசல, இனிமே பேசுறதாவும் இல்லை அப்படின்னு மீனா சொல்ல ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் மீனா நைட்டு நம்ம இங்க இருக்கலாமா அப்படின்னு செந்தில் கேட்க ஏன் என்ன விஷயங்கிறாங்க மீனா. அது அண்ணன் கூட இங்க இருக்கணும்னு தோணுது அதான் அப்படிங்கிறாரு செந்தில். ஏதோ மீனா குவார்டர்ஸ்க்கு போயே ஆகணும்னு துள்ளி குதிக்கிற மாதிரியும் இவர் வேண்டாம் இங்க இருக்கலான்னு கெஞ்சி கேட்குற மாதிரியே இருக்கு அவரோட ஆக்டிவிட்டிஸ். நான் கேட்க வேண்டிய கேள்வி நீங்க கேட்குறீங்க. இந்த வீட்டுல எல்லார் கூடயும் இருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான், இன்னைக்குன்னு இல்லைங்க என்னைக்குமே நான் இந்த வீட்டுல அப்படின்னு மீனா ஆரம்பிக்க இடத்த கொடுத்தா மடத்தை புடுங்க பாப்பியே அப்படின்னு நினைக்கிற செந்தில் டப்புன்னு நிறுத்துங்கிற மாதிரி கையை காட்டி இன்னைக்கு இந்த வீட்டுல இருக்கலாம் அப்படின்னு அதிகாரமா முடிச்சிடுறாரு. மீனா பாத்துக்கிட்டே இருக்க அந்த வேலை முடிஞ்சதுங்கிற மாதிரி அவர் வெளியே போக அவர் முதுகைய முறைச்சுக்கிட்டு நிக்கிறாங்க மீனா. அவங்க சொல்றது மட்டும் நாம கேட்கணும், ஆனா நாம சொல்றது எதுவுமே இவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க அப்படின்னு கோபாவேசமா கையில இருக்க லைட்டரை முன்பக்கம் வீசி சொல்லிக்கிட்டு இருக்காங்க மீனா. கையை முன்னாடி வந்தது ஓகே, பின்னாடி போயிருந்தா கழுத்துல கண்டிப்பா அடிபட்டு இருக்குங்க மீனா. ச்சே அப்படின்னு லைட்டரை டொப்புன்னு கீழே வைக்கிறாங்க. எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான் அப்படின்னு வெறுப்போட அவங்க திரும்பிக்கிறாங்க. கதிர் ரூம்குள்ள வர்றவர் மொபைல் எடுத்து கையில பார்த்துட்டு என்ன இது, அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே சார்ஜ் போட்டேன், ஆனா 10% தான் ஏறி இருக்கு அப்படின்னு கதிர் சொல்ல சார்ஜ் போட்டா மட்டும் பத்தாது சுவிட்சும் போடணுங்கிறாங்க ராஜி. ஷோ அப்படின்னு பின்மண்டையில அடிச்சுக்கிறாரு. நான் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுவிட்சே போட்டேன் அப்படின்னு ராஜி சொல்ல ஓ அப்படின்னு பாக்குறாரு கதிர். தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டு சொல்றாங்க ராஜி. இப்ப எதுக்கு தேங்க்ஸ்ங்கிறாரு கதிர். இல்ல நகை விஷயத்த மறைச்சதுக்கு அத்தை மாமா கிட்ட டோஸ் வாங்குவேன்னு நினைச்சேன், நல்ல வேலை இடையில நீ புகுந்து காப்பாத்திட்ட அப்படின்னு ராஜி சொல்ல அதுக்கு தானே புருஷன்னு நான் ஒருத்தன் இருக்கேன் அப்படின்னு கதிர் சர்க்காஸ்டிக்கா சொல்ல ராஜி அதிர்ச்சியோட பாக்குறாங்க. என்ன திடீர்னு என்ன சொன்னாரு இவரு புருஷனா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அப்படியே ராஜி அதிர்ச்சியோட கதிரை பார்க்க அவருக்கு அப்பதான் என்ன வார்த்தை சொன்னோன்றதே புரியுது. அப்படியே ஒரு ரகசிய சிரிப்பை உள்ளர மறைச்சுக்கிட்டு ஒரு உதட்ட புடிச்சிட்டு இருக்க ராஜியும் என்ன சொன்ன இன்னொரு தடவை சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. கதிர் டன்னா வழிஞ்சிட்டு எப்படி சமாளிக்கிறதுன்னு முழிச்சிட்டு அது உன்னை காப்பாத்துறது என்னோட கடமை தானே, அதை தான் சொன்னேன் அப்படின்னு ராஜியை காப்பாத்துறதுக்காகவே பிறப்பிடித்த மாதிரி கதிர் அளந்துகிட்டு இருக்காரு. நான் நம்பிட்டேன் நீ சும்மா வாய் வார்த்தைக்கு தான் சொன்னேன்னு நான் நம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ராஜி சந்தோஷத்துல முகம் மலர்றாங்க. ஐயோ வர இந்த வாய் கண்ட்ரோல் இல்லாம மனசுல இருக்கிறதெல்லாம் பேசிடுது, வாயில வர்றதெல்லாம் சொல்லிடுது அப்படின்னு நொந்து நூடுல்ஸ் ஆகி உட்கார்ந்து இருக்காரு கதிர். என்ன இன்னும் சாருக்கு மனசுல என்னென்னலாம் இருக்குன்ற மாதிரி ராஜி சிரிப்போட பார்க்க ஈ அப்படின்னு சிரிச்சு வைக்கிறாரு கதிர். ஐயோ ஏதாச்சும் பேச்ச மாத்தணுமே அப்படின்னு யோசிக்கிறவரு இதோ இந்த பெட்ஷீட் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்ல இதுவா அப்படிங்கிறாங்க ராஜி. இதோ இந்த பெட்ஷீட் தான் அப்படின்னு கதிர் சொல்ல ஓ அப்படின்னு கிண்டலா பாக்குறாங்க ராஜி. இது அந்த புது பெட்ஷீட்டா அப்படின்னு கதிர் கேட்க அவரு ஒரு மாதிரியா பார்த்துட்டு நான் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னால இருந்து இந்த பெட்ஷீட் இங்கேதான் இருக்கு அப்படின்னு ராஜி சொல்ல செம்ம பல்பு வாங்கின கதிர் ஓ அப்படியாங்கிறாரு. ஏண்டா சமாளிக்கிறேன்னு சரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு ராஜி பார்க்க ஐயோ இவகிட்ட இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆனா போதும்னு நினைக்கிற கதிர் நான் இன்னைக்கு மேல தூங்கட்டுமான்னு கேக்குறாரு. ராஜா உடனே சந்தோஷமா கட்டில்லையான்னு கேக்குறாங்க. இல்ல மேல மாடியில அப்படின்னு கதிர் சொல்ல ச்சே இவனுக்கு கதிர் வேலைன்னு பேர் வச்சிருக்க பதிலா கட்ட வேலைன்னு பேர் வச்சிருக்கலாம், ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லாத ஜென்மம்
அப்படின்ற மாதிரி கடுப்பா பாக்குறாங்க ராஜி. இல்ல இல்ல அண்ணன் கூட தூங்கட்டுமான்னு கேட்டேன் அப்படின்னு கதிர் உளறி கொட்டி கிளறி மூட தூங்கு அதே என்கிட்ட சொல்றேன்னு கடுப்பா சொல்றாங்க ராஜி. இல்ல சும்மா கேட்டேன் அப்படிங்கிற கதிர ச்சே ஒரு வார்த்தையில நான் என்னென்னலாம் யோசிச்சுட்டேன் மொத்தமா ஊத்தி மூடிட்டானேன்னு கோவத்தோட பாக்குறாங்க ராஜி. ஐயோ இதுக்கு மேல இங்க இருந்த ஆபத்துன்னு நினைக்கிற கதிர் அந்த பெட்ஷீட்டை எடுத்து கொடுங்கிறாரு. முறைச்சிக்கிட்டு இந்தா எடுத்துட்டு தொலைஞ்சு போ அப்படிங்கிற மாதிரி ராஜி தலைவணியை பெட்ஷீட்டையும் எடுத்து கொடுக்குறாங்க. கதிர் அதை கையில வாங்கிட்டாலும் இவ வேற இப்படி அப்செட்டா இருக்கிறாளே என்ன பண்ணலான்னு யோசிக்கிறவரு அண்ணன் பாவராஜி. அடுத்தடுத்து ஒவ்வொன்னா நடந்ததுல அண்ணன் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதான் நாங்கெல்லாம் கூட இருந்தா அண்ணன் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்ல அப்படின்னு விளக்கம் கொடுக்க புரியுது அப்படிங்கிறாங்க ராஜி. அப்பவும் ராஜி உருன்னு உட்கார்ந்துருக்க நீ எதுவும் தப்பா நினைக்காத அப்படின்னு கதிர் சொல்ல அண்ணனுக்கு ஆறுதலா இருக்கணும்னு தம்பி நீ நினைக்கிற இதுல நான் தப்பா நினைக்க என்ன இருக்கு அப்படின்னு ஏமாற்றத்தை மறைச்சிக்கிட்டு தோலை குளுக்குறாங்க ராஜி. இல்ல ராத்திரி ரூம்ல உன் கூட இருக்காம மேல போய் அண்ணன் கூட இருக்கிறதுல அதை தப்பா நினைக்காதன்னு சொன்னேன் அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க. ஆமாமா இல்லனா மட்டும் போடா அப்படின்னு மொத்த திருப்பிக்கிறாங்க ராஜி. என்ன இவ சமாதானம் ஆகவே மாட்டேங்கிறாளே எப்படி இவளை விட்டுட்டு போறதுன்னு பாக்குறாரு கதிர். அவங்க மொத்த திருப்பி பழிச்சு காட்ட இப்ப என்ன பண்ணுன நீ அப்படின்னு கதிர் கேட்க ஒன்னும் பண்ணலையேங்கிறாங்க ராஜி. அப்படின்னு சொல்லி முகத்தை ஏதோ வெட்டுனியே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கதிர் கேட்க அதுக்கு ஒரு அர்த்தமும் இல்ல நீ போங்கிறாங்க ராஜி. இல்ல இல்ல என்னமோ இருக்கு சொல்லு. உன் கூட இல்லாம அண்ணன் கூட இருக்க போறேன் அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க. என் கூட இருந்தா மட்டும் என்ன ஆகிட போகுது அப்படின்னு ராஜி வெடுக்குன்னு சொல்லிட கதிர் அப்படியே அதிர்ந்து போய் நின்னுடுறாரு. சொல்லிட்டு இருந்த அவரோட கை அப்படியே அந்தரத்துல நிக்குது. அவரு கையில இருந்த தலைவாணியும் பெட்ஷீட்டும் அப்படியே நழுவி தரையில விழுந்துடுது. அவர் அப்படியே அதிர்ச்சியோட பார்க்க நான் கட்டில படுக்க போறேன் நீ தரையில படுக்க போற. படுத்த 10 நிமிஷத்துல 2 பேரும் தூங்கவும் போறோம். தூங்குற தூக்கத்தை எங்க தூங்குனாதான் என்னவா அப்படின்னு ராஜி எரிச்சலோட சொல்ல இவ என்ன சொல்ல வர்றா அப்படின்னு ரொம்ப குழப்பமோ கொஞ்சம் அதிர்ச்சியுமா பாத்துட்டு இருக்காரு கதிர். போடா போ காலத்துக்கு நீ கட்ட பிரம்மச்சாரி தான். நான் இப்படியே கண்ணால மட்டும் உன்னை காதலிச்சிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி கடுப்போட கதிரை முறைச்சிட்டு இருக்காங்க ராஜி. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.